ஐயா வணக்கம். சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா வணக்கம். சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. மக்களுடைய உழைப்பு பூரா உறிஞ்சிதான் சொத்து சேர்த்திருக்கீங்க அப்படின்னு ம். டிஆர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. யாரு? பாலு. சரி. இதை பத்தி உங்க கருத்து என்னையா? உண்மையா? யாரு குற்றம் சொல்லியிருக்கா? அண்ணாமலை சொல்லியிருக்காரு. வேற யாரு குற்றம் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க, டைரக்டா பேச மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை எதுக்கு பயப்படாம பேசுறாரு? இது இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கொஞ்சம் ஓரமா சொல்லுங்க, கேட்போம். சோ கடவுளே, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. இந்த டிஆர் பாலு இல்ல, எந்த யாரா இருந்தாலும் சரி, எந்த எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, அண்ணாமலை விட்டுருங்க. அந்த அண்ணாமலையார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அண்ணாமலையாரு சிவபெருமா எங்க அப்பன், அவன் பிடியில இருந்து இங்க பாருங்க, எவனும் தப்ப முடியாது. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இவங்க மக்களுடைய உழைப்ப உறிஞ்சிருக்காங்க, உறிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா இது எம்பெருமா பகவான் சொன்னதுதான். கலியுகத்துல இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் எல்லாருமே சுரண்டுவான் அப்படின்னு யாரு? சாமி பரம்பொருள் குற்றம் சாட்டுறாருயா. என்ன சொல்றாரு? நாடு தண்ணில் ராசாக்கள் சாமி சொல்றாரு பாருங்க, நாடு தண்ணில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரையில் நித்தம் அடிவாருங்க. பாசாங்கு பண்ணுவா மந்திரி மேடைக்கு மேடை. யாரு? பரம்பொருள் அப்பா சிவபெருமான் சொன்ன வார்த்தை பொய்யாவுமா? அதனால இங்க பாருங்க, இவன் எவனும் தப்ப முடியாதுங்க. இங்க பாருங்க, பேசுற நானும் தப்ப முடியாது, நீங்களும் பிறகு எவருமா அப்படின்னு தப்பவே முடியாது. ஏன்னா எங்க அப்ப தெளிவா சொல்றான், சர்கானா மாதி ரந்தச மத்தியம் சைவாக அர்ஜுன அத்தியாத்ம வித்யா வித்யானம் வாதக பிரவத தாமகங்கிறார். அதாவது என்ன சொல்றான், நானே படைப்புகளின் ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் நான் தான் இருக்கிறேங்க. ஒரு ஜீவராசியோட முதல் தோற்றம், ஒரு ஜீவராசி இந்த பூமிக்கு ஜனம் எடுத்து வர்றதுல இருந்து, அது நடுவால வாழ்ற வாழ்க்கையில இருந்து, அந்த ஜீவராசி இறக்கும் வரையில நான் தாங்கிறாரு. எல்லாத்துக்கும் நடுவும் முடிவும் தொடக்கம் நான் தாங்கிறேன். அப்ப எல்லாம் அவன் தான் ஓட்டுறான். அப்போ இவனுக்கு செய்யற தப்பு எதுவுமே அப்பாவுடைய கண்களுக்கு மறைவா இல்ல. புரியுதா உங்களுக்கு? விடுவானா? வச்சு செஞ்சிருவான். அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? போய் 2 வாதம் பண்ணுவாரு, அதோட முடிஞ்சு போயிடும். இவர் என்ன டிஆர் பாலு என்ன போய் 1000 வருஷம் முடிச்சு போய் இது பண்ண போறாங்களா? அது ஒண்ணும் கிடையாது. அதனால இங்க பாருங்க, ஆத்ம தண்டனைக்கு மிகப்பெரிய தண்டனைங்க. உடலுக்கு மிஞ்சி போனா 100 வருஷம் தண்டனை கொடுக்கலாமா? ஒரு உடலுக்கு, ஒரு மனுஷனுடைய சராசரி வாழ்க்கை 100 ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னா மிஞ்சி போனா நீ உன்னால எவ்வளவு நாள் தண்டனை கொடுக்க முடியும்? அதுக்குள்ள இந்த ஜீவாத்மா உடல்ல இருக்காது, போயிடும். அப்போ அந்த ஆத்ம தண்டனைங்கிறது மிகப்பெரிய தண்டனையா, மிகப்பெரிய தண்டனை. அதான் சாமி சொன்னாரு, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடா. அப்பன் யார் அறிகிறார்? நம்ம அப்பன் ஆண்டி. ஆண்டி இப்ப இருக்காம பாருங்க, சிவருமா, அந்த ஆண்டி, சித்தனாண்டி சிவனாண்டி இந்த தேசமெங்கும் நான் ஆண்டினா அவன் அறிகிறான். அப்ப டிஆர் பாலு இப்படி தப்ப முடியும்? டிஆர் பாலு மட்டும் இல்ல, இந்த ஆராசா யாரும் தப்ப முடியாதுங்க. இவனுக்கு என்ன நினைச்சுக்கிறான், செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருது, அதனால நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பதவி, அடி, என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் பேசு, நம்மள ஏவன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். அடா பாவிகளா, பகவான் சொல்றான் பாருங்க, மாயாத்தேசன பிரகிருதியும் சூயதே சராசரம் கேது நாளைக்கு ஜெகத்வி பரிவர்த்ததே. பிள்ளைகளே, இந்த உலகமானது தலைவனான என் கண்காணிப்பிலேங்கிறது. யார் கண்காணிக்கிறா? சிவருமா. விடுவானா? சொல்லுங்க, விடுவானா? இவனுங்க எல்லாம் என்ன, நான் என்ன கேட்கேன், இவன் எல்லாம் என்ன இரணியனை விட பெரிய ஆளா? சூரபத்மனை விட பெரிய ஆளா? சொல்லுங்க. அன்னைக்கு சூரனுடைய நிலைமை என்னாச்சு? சூரனுக்கு எங்க அப்பா முருகபெருமான் புத்தி சொல்றான். என்ன புத்தி சொல்றான்? தம்பி தமையன் தளங்கள் இளவாதே, பற்ப கிரீடம் பவிசு இளவாதே, அற்பமிந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு, காரணமேது இல்லாமல் கவ்வையிலா வாழ்ந்திருந்து மரணம் அது ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது தேவரையும் விட்டு விடுனார். கேட்டானா? என்ன சொல்றாரு? ஏ சூரபத்மா, உன்னுடைய ஆட்சி அதிகாரம் பதவி, உன்னுடைய தம்பி தமையன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துடாத. உன்னுடைய பற்ப கிரீடம் பவிசு, இந்த அரச பதவி இழந்துடாத. இந்த அற்ப நீ தேவர்களை அநியாயமா சிறை பிடிச்சு வச்சிருக்க, விட்டுரு, உன்னை நான் கொல்ல மாட்டேன், உன்னை விட்டுறேங்கிறான். கேட்டானா சூரபத்மே? கேட்கலையே. அப்ப அதே மாதிரிதான் இவனுங்களுங்க. இவன் ஏன்னு கேட்கணும், பதவி திமுரு என்னமோ பெரிய, இவனுக்கு 4 பெரிய ஆட்சி அதிகாரம் இப்படி கடவுள் மாதிரி ஒருத்தர் நினைச்சுக்கிறான். எல்லா பயிலும் கடவுளுக்கு கீழே தாங்க. எங்க அப்பன் சிவபெருமானுக்கு கீழே தான் அவ்வளவு பயிலும். அதனால பாருங்க, அப்ப முருகபெருமான் சொல்றான், இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி ஒரு பொசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதெனவே கம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானை. நம்பி பதமறந்து, இறைவனுடைய பதத்தை மறந்து நாம் பெரியவன்கிற அகங்காரத்துல ஆடுனா அந்த சூரனுடைய நிலைமை என்னாச்சு? இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி. அதாவது ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டில் பூச்சி என்ன நினைக்குமா, இது நம்மளுடைய
உணவு அப்படின்னு நினைச்சு உள்ள புகுந்து அதுவே தன்னை அழிச்சிக்குமா. அது போல இவனுக்கு அந்த பதவி வெறியில அந்த மோக மாயையில சிக்கி நம்மளை எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. வெறும் பணம், அந்த சிற்றின்ப போகம், வெளியில கிடக்கக்கூடிய அந்த மாய வஸ்துக்களை விழுந்து தன்னைத்தானே இவனுக்கு வீழ்த்திக்கிறான். ஆத்ம சிந்தனையே இல்லை இவனுக்கு. இவனுக்கு எந்த ஞானமே இல்லாத ஞானம் இல்லாத கூட்டங்க. இவன் இறப்புக்கு அப்புறம் ஐயோ இவனுடைய கொடுமை, இவனுக்கு நரகத்துல ஆக்கினே அவ்வளவு இருக்கு. இவன் என்னமோ நினைச்சுக்கிறான், செத்து போனே எல்லாம் முடிஞ்சிருது, அவ்வளவுதான், நம்மள தூக்கி அடக்கம் பண்ணிடுவாங்க, அப்ப இருக்கிற வரைக்கும் கொள்ளையடி பண்ணிக்கிறான். பாவிகளா, உலகம் விளைஞ்சாலும் ஆத்மா அழியாதுடா. பகவான் தெளிவா சொல்றான், இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பு இவனை எரிப்பதில்லை, ஜலம் இவனை மூழ்கடிப்பதில்லைங்கிற எந்த ஒரு இயற்கை பேரிடர்லயும் அந்த உடல் தான் அழியும், அந்த ஆத்மா அழியாது. உலகமே இடிஞ்சு, வானமே இடிஞ்சு, நட்சத்திரமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் அந்த ஆத்மா அழியாது, உடல் தான் அழியுது. அப்போ இந்த ஆத்மா, இந்த அழிவற்ற ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு, உனக்கு தப்பவே முடியாது. அதான் சாமி சொன்னாரு, பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துட்டு இருக்கான். ஆவி ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை. அப்போ இவன் இங்க என்னென்ன அநியாயம் பண்றான அந்த அரசியல்வாதிகள், அத்தனை பேருக்கு யாரு அப்பா சிவபெருமான் தண்டனை கொடுக்குறான் நரகத்துல. அதான் சொன்னான், வையகத்தில் கொலைக்களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கிரையாவிர். எங்க கொண்டு போடுறான் நரகத்துல, புழு கொஞ்சம் இடத்துல தூக்குறான். இவன் புழுக்கிரையாவன் ஆத்மா அழியாது, ஆக்கினே உண்டு. இப்ப உடம்பு சாகுற மாதிரி ஆத்மா சாகாதுங்க, நான் வழியை உணரும், ஐயோ ஐயோன்னு கதறோம். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு அந்த ஆத்ம சிந்தனை இல்லைங்க. இந்த ஆத்மா புலன்களுக்கு புலப்படாது, இந்த உடல் மட்டும் தான் புலப்படும். இப்ப என்ன நினைக்கிறான், பாப்போம் ஒண்ணுமே இல்ல, நம்மளே செத்துக்கு பிறகு முடிஞ்சிருது, அப்படியே அடங்கிருந்து நினைச்சுக்கிறான். பாவிகளா, நீ செய்யற ஒவ்வொரு, நீ மனசுல சின்ன தவறு, ஒரு பெண்ணை நீ மனசுல காமைச்சியில பார்த்தாலும் நீ அதுக்கு உனக்கு தண்டனை உண்டுக்கிறான். அதான் சாமி சொன்னாங்க. அப்ப சொல்ற பாருங்க, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மறைபொருள்டா. அப்பா ஏக பரபிரம்மம் எங்க இருக்கிறேன். ஆனா நீங்க செய்யற பாவம் எதுவுமே எனக்கு மறைவா இல்லை, நீ மனசுல நினைக்கிறது கூட எனக்கு தெரியுங்கிறான். விடுவானா இந்த டிஆர் பால் விடுவானா, ஆராசா விடுவானா, பேசுற என்ன விடுவானா, கேட்கறவங்கள விடுவானா? எல்லாத்துக்கும் உண்டு தண்டனை. அதுக்காக நம்ம பெரிய யோக்கியம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா பயிலும் செய்யற பாவத்தை அனுபவிச்சே ஆகணும். அதனால இங்க பாருங்க, உலகமே அவன் தான், அவன் இல்லாத இடமே கிடையாது. அதனால எப்போதுமே நீ அவனை பரமாத்மா சிந்திக்கணும். அதனால பகவான் தெளிவா சொல்லுவாங்க, இதில் அகம் சர்வசிய பிரபோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம்துதா பாவசம் நீதாகங்கிறான். வாசுதேவனான நானே அனைத்துலகம் தோன்றுவதற்கும் காரணம், என்னாலேயே அகில உலகம் இயங்குகிறது. என்ன சொல்றான், இந்த உலகத்தை தோற்றுவித்தனா என்னாலதான் இந்த அகில உலகம் இயங்குதுங்கிறான். இப்ப விடுவானா? அதான் சாமி அன்னைக்கே சொன்னான், ஈரேழு உலகம் உண்டு இதை எடுத்து சொல்வார் யார் மகனே. 14 உலகம் இருக்கு, 14 உலகத்துக்கு எங்க அப்பன் தான் இறைவன் சிவபெருமான் தான். அதான் சொன்னான், மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா. எல்லா உயிருக்கும் வந்து அடைக்கலாம். நரகத்துல இருக்க உயிருக்கும் வந்து அடைக்கலாம், ஸ்வர்க்கத்துல இருக்க உயிருக்கும் வந்து அடைக்கலாம், மோட்சத்துக்கு ஒரு உயிருக்கும் வந்து அடைக்கலாம். நரகத்துல இருக்க ஒரு ஆத்மா அப்பா சிவபெருமான் உண்மையா சிவசிவான்னு கூப்பிட்டா அவன் மோட்சம் கிடைச்சிடும் அவனுக்கு. இவன் வாயில தான் நுழையாத, இந்த பாவிகள் வாயில சிவனாம நுழையாது. இவன் திமிரா பேசுவான், இவன் பதவி திமிரா ஆணவம் பேசுவான். அப்போ அதையும் சாமி சொல்றாரு, அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவு மாட்டானல்லோ சிவனே ஐயா சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்ல சிவனே. அரகரா சிவசிவா இந்த 2 நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னாலும் அவன் ஜீவன் இந்த துன்பத்துக்குரிய இந்த மண்ணுல இருந்து விடுதலை கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். ஆனா அந்த பாவிகள் வாயில இந்த நாமம் நுழையாதுன்னு பகவானே சொல்றான், அப்பாவே சொல்றான், சிவபெருமானே சொல்றான், நுழையாது உங்களுக்கு அப்படிங்க. எப்படி நுழையும்? திமிரு, பதவி திமிரு, ஆணவம், செருக்கு, நம்மளை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, புடுங்க முடியாதுன்னு. ஏடா ராவணன் ஆளானப்பட்ட ராவணன், அவன் நிலைமை என்ன, அவனை விட்டானே எங்க அப்பன். வெள்ளருக்கு சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலுங்கீழும் எல்லிருக்கும் இடத்தை விட்டு ஈயிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகிதன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தடவிதோர் ஒருவன் வாலிங்கிறான். எங்க அப்பனுடைய ராமனுடைய வாலி அந்த ராமபானம், ராவணன் 1000 சல்லடக்கணக்க தொலைச்சி 1000 பிணக்குயிலுக்கு அடியில கொண்டு போடிச்சான் ஒரு ராமபானம். ராவணன் எவ்வளவு பெரிய பிரகாசம், வெள்ளருக்கு மாலை ஆவரமாக சுடக்கூடிய சிவபெருமான் வாழக்கூடிய கைலாய மலையையே தன்னுடைய ஒரு கரங்களால் அசைத்த பராக்கிரமசாலி ராவணை, அவனையே ஆப்பு வச்சவன் எங்க அப்பன். இவன் யார், என் மலஞ்சலம் கழிக்கிறவன், ஒரு சீக்கு வந்தா செத்து போயிடுவானுங்க. இவனுங்களை சங்காரம் பண்றாங்க. அவனுக்கு எவ்வளவு நேரம் எங்க அப்பனுக்கு. அல்லங்க பாருங்க, ஆத்ம சிந்தனை இல்லாதவனுக்கு இந்த கூட்டம்லாம் இவனுக்கு யாருமே தப்ப முடியாதுங்க. பாருங்க, பேசுற நானும் தப்ப முடியாது, எவனுமே இந்த பிரபஞ்சத்துல பாவம் பின் தொடரும், கர்மா விளைஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கும். அதனால சாமி என்ன சொன்னா, என்ன வேலை செஞ்சாலும் அப்பாவே தேடிக்கங்கிறான். அவனை நினைச்சாதான் உங்களுக்கு முக்தி. இந்த துன்பங்கிற இந்த பூமியில இருந்து விடுபட முடியும்.
உனக்கு 1000 கோடி பணம் வந்துட்டு உனக்கு விடுதலை கிடைக்குமா? நிம்மதியா இருக்க முடியுமா? அம்பானி நிம்மதியா இருக்காரா? கிடையாதுங்க. யார் நிம்மதியா இருக்க முடியும்? பகவான் அதையும் சொல்றான். எவன் ஒருவன் அனைத்து விருப்பங்களையும் துறந்து விட்டு மமதை இல்லாதவனாக, அகங்காரமற்றவனாக, சிறிதளவும் கூட ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கிறானோ அவனே நிம்மதி அடைகிறான், அவனே சுகம் பெற்றவன். இங்க யார் சுகம் பெற்றவன்? 10,000 கோடி டிஆர் பால் வச்சுட்டு அவர் பெரிய நிம்மதி கிடைச்சிருமா? கிடைக்காது. நான் அண்ணாமலை வச்சு நோண்டுறாரா? எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. உனக்கு உனக்கு கோடி கோடியா வஸ்து கிடைச்சாலும் நிம்மதி இருக்காது. ஆனா நீ உன் மனசுல விருப்பங்களை விட்டுணும். எதுவுமே ஆசைப்படக்கூடாதுங்கிற பகவான். விருப்பங்களை துறந்து விட்டு மமதை இல்லாம அகங்காரம் இல்லாம இருந்தனா உனக்கு நிம்மதி உனக்கு தேடி வருங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல எவனுமே தப்ப முடியாதுங்க. டிஆர் பால் இல்லைங்க, அண்ணாமலை கூட தப்பு பண்ண அண்ணாமலையும் தப்ப முடியாது. எல்லாத்துக்கும் ஆப்பு உண்டு. பேசுற எனக்கும் உண்டு. இங்க பாருங்க, எங்க அப்பன் பிடியில இருந்து ஒருவனு தப்ப முடியாதுங்க. அவன் எல்லாம் பெரிய கணக்கு. புரியுதா? பெரிய கணக்குங்க. அதான் சொன்னான். சொல்றான் பாருங்க, வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர் அங்கிருந்து பல உபகாரம் செய்யுகின்றார். கைலை மலை தன்னை கண்டு கனத்த தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறான். எங்க அப்பா என்ன பண்றாங்க? தவசுல இருக்கான் சிவபெருமா. ஆனா 9 கண்காணிப்பாளர் வச்சுட்டு இருக்காங்க. 9 நவகிரகங்கள்ல இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த வினைகள் பதிவாகுது. நல்ல வினை தீவினை ரெண்டும் கருமா. அதன்படியே என்ன பண்றான்? இறப்புக்கு அப்புறம் இவனுக்கு பிறவி அமைது. இவன் நல்லது தீதுமான பிறவிகள், அதாவது இலி பிறவி ஆகிய அந்த அந்த மண்ணுலகத்துல அந்த ஊரும் பிராணிகள், மனித பிறவி மட்டும் கிடையாதுங்க. விலங்கு, பறவை, விருட்சம் இது போன்ற இலி பிறவியும் இவனுக்கு கிடைக்குங்கிற. அவன் கர்மவினைப்படி கொடுக்குறேங்க. நாயா பிறந்து 10 குட்டி, பண்ணியா பிறந்து 10 குட்டி போட வேண்டி இருக்கும். திருநாயா பிறந்து 10 குட்டி போட்டு ரோடோட தெரிய வேண்டி இருக்கும். எப்போதுமே உனக்கு மனித பிறவி கிடைக்காது. இதெல்லாம் இந்த பாவிகள் உணரணும். இதை உணர்ந்தா எவனும் தப்பு பண்ண மாட்டாங்க. இவனுங்களுக்கு என்ன நினைக்கிறான்? செத்தா முடிஞ்சது நினைக்கிறாடா பாவிகளா. செத்துக்கு அப்புறம் தான்டா ஆத்ம வாழ்க்கை இருக்கு. மறுமைதான் நித்தியம். இது அனித்தியம். இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் கூத்து. இது கர்மனின்படி இந்த உடல் எடுத்திருக்கோம். அடுத்து ஆப்பு பெருசா இருக்குது. அதனால இங்க பாருங்க, இங்க எவனும் தப்ப முடியாது. எங்க அப்பா இப்படியில இருந்து. அதனால விடுங்கய்யா. அண்ணாமலை என்ன அண்ணாமலை, அந்த அண்ணாமலையார் இப்படியில இருந்து எந்த கொம்பனும் தப்ப முடியாது. நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே.
மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.